இன்றைய சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிற தமிழ்நாடு சமண பேரவை தலைவர் அவர் திரு பொன் விஜயகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக இன்றைய நாளை நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பிரம்மோற்சவத்திலே கலந்து கொண்டு சிறப்பிக்க பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிற அனைத்து சிராவிகளையும் சமண சொந்தங்களையும் இந்நாளை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஐயம் யாவுமே அகன்றனவே ஆகமப் பொருள் தோன்றினவே நையும் துயரமே நைந்திடவே நான் என்பதும் சென்றதுவே. ஐயம் யாவுமே அகன்றனவே ஆகமப் பொருள் தோன்றினவே நையும் துயரமே நைந்திடவே நான் என்பதும் சென்றதுவே. கையும் வாயுமே மொழியாவும் கர்த்தன் தொண்டிற்கு இசைந்தனவே வையம் மல்லியை போற்றிடவே வாச பூமழை பெய்தனவே. கையும் வாயுமே மொழியாவும் கர்த்தன் தொண்டிற்கு இசைந்தனவே வையம் மல்லியை போற்றிடவே வாச பூமழை பெய்தனவே. இன்றைய அறவுரை நிகழ்ச்சியான முன்னுரை அறிமுகரை ஐயா திரு பத்மராஜ் அவர்கள் வழங்குவார். அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவு நிகழ்வு துவங்க உள்ளது. அந்த நேரத்திலேயே இன்றைய தினமும் அனைவரும் அமைதி காத்திடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சொற்பொழிவுக்கான தலைப்பு வினை கொள்கை சம்பந்தப்பட்டது. கர்ம தத்துவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்டிருக்கலாம். அதை இதில் பலவித தரிசனங்கள் மதங்கள் இவங்களுடைய கர்ம தத்துவங்கள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம மீடியாலையும் பார்த்துருக்குறோம். சமண தர்மத்தினுடைய ஜனவரம் என்ன சொல்லுகிறதோ அந்த கர்ம தத்துவத்தை நாம் இப்போது ஊடகத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் சமணத்தின் வினை கொள்கையை பற்றி சுருக்கமாக ஐயா அவர்கள் திரு பொன் ஜினகுமார் அவர்கள் உங்கள் முன் தெரிவிக்க வந்துள்ளார்கள். பொன் விஜயகுமார் அவர்கள் சாதாரணமாக நமக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். அது சம்பந்தமா வினை கர்மா ஊழ்வினை இவை வெறும் நம்மை பழிவாங்குவதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல இயற்கையினால். அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். வினைனா நம்ம பயப்படணும், நம்மளை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் உருவாக்கப்பட்ட ஒரு தனியான ஒரு என்டைட்டி கிடையாது அப்படிங்கிறத நாம அதை படிக்க தான் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு மீட்டர். நாம எப்படி வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் நம்மளை அவதானிச்சு நீ இப்படிதான் இருக்க அப்படின்னு நமக்கு சொல்றது தான் அதோட வேலை. இதை விட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் 24 hours 24x7 கிடைக்கவே கிடைக்காதுங்க. நாம காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு 24x7 ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் வினை கொள்கையிலே சொல்லப்படுகிறது. நாம பயந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் செக்ரட்டரிலாம் வேண்டாம்னு நீங்க சொன்னாலும் நீங்க பிறக்கும் போதே ஒரு பர்சனல் செக்ரட்டரியை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. உங்க தலையில ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை வச்சிடுறாங்க. அந்த IMEI நம்பர்ல என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் வழியா போயிட்டே இருக்கு எல்லாமே. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க விரும்பினாலும் அந்த செக்ரட்டரி உங்க கூட இருந்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். வேற நம்ம இதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது வாழ்க்கையின் சமநிலை தான். அது ஒரு சக்தி. ஏன்னா நம்ம உடலை எவ்வளவோ சக்திகள் இருக்கு. இயற்கை சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சக்தி தானே இது. இந்த ஆற்றலை எடுத்தால் நிம்மதியாக நிறைவாக வாழலாம். அது கொஞ்சம் ஆசலேட் பண்ணிட்டே இருக்கு நம்ம உடம்புல. ஊசல் மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பயோ கிளாக் மாதிரி. அதுவும் அது நின்றுடுச்சுனாலே நமக்கு நிம்மதியா இருப்போம். அது மனசுல தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நிறுத்துறதுங்கிறதா பகவான் நமக்கு சொல்ற. வேற ஒண்ணும் இல்லை. அது வந்துடுச்சுன்னா நாம நிம்மதியாக மன நிறைவாக இந்த உலகத்திலே வாழலாம்.
நீங்க வேற எங்கேயோ போய் உலகத்துக்கு நீங்க பிறவா நிலைக்கு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய தத்துவங்களை நீங்க நம்பணும்னு அவசியமே இல்லை. ஆனா கடைபிடிச்சீங்கன்னா இங்கேயே நிம்மதியாக நிறைவாக வாழலாம். அதுக்கான அந்த ஆசிலேட்டரை நீங்க நிறுத்துறதுக்கான ஒரு அருமையான ஒரு டூலை தான் வினை கொள்கையாக பகவான் நமக்கு அளிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அங்குள்ள இப்ப நம்ம வெப்பம் அதிகமாக உள்ள நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள உடையை நாம உடுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அதே போல அடிப்படையான அங்க என்ன உணவு கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுபோல குளிர் நாட்டுக்கு போனாலும் நம்ம அந்த சூழலுக்கு தகுந்தாப்புல ஸ்வெட்டர் போட்டுக்கணும், ஓவர் கோட் போட்டுக்கணும். அங்க என்ன எவ்வளவு இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்புல நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல இந்த பூமியிலே நாம பிறந்தாச்சு. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வினை கொள்கை கூறுகிறது. அது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். வேற வெரி சிம்பிள். அதான் அந்த வினை கொள்கை கர்மா நம்மை தண்டிக்க வந்த ஒரு சட்டம் அல்ல என்பதை நன்கு அறிய வேண்டும். நம்ம தான் கையில என்ன கம்பை கொடுக்கணுமோ, கழியை கொடுக்கணுமோ, கடப்பாறையை கொடுக்கணுமோ அதை நம்ம தான் கொடுக்குறோம். அது ஒண்ணு உங்களை அடிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நாமளே தண்டிச்சுக்கிறோம், நம்மளே வாழ்த்திக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இங்குள்ள சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் சக ஜீவராசிகளுடன் சம மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள், ஏன் கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுடன் நட்புடன் நன்மை செய்யும் அளவில் பழகிட வேண்டும். இயற்கை வளங்கள் அனைத்துக்குமே பொதுவானது என்ற நிலையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் அது கேட்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இத்தனை ஜீவராசிகளுக்குமானதுல என் பங்கு என்ன, அதை நாம் நன்கு உணர்ந்து பிற ஜீவன்களுடன் எவ்வித பிணக்கும் இன்றி பகுத்துண்டு வந்தால் நாம எப்படி சாப்பிடணுங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்குமாக இயற்கை வழங்குகிறது. நமக்கு வேணா நம்ம விவசாயம் தான் பண்ணிக்கணும். இயற்கையில கிடைக்கிறத நம்மளே எல்லாத்தையும் வாரிட்டு போக கூடாது மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாம. அப்பதான் குளறுபடி வருது. அந்த இயற்கை அதை சமநிலை பண்ணும்போது நமக்கு வினை கொள்கை உள்ளே வந்து நுழைகிறது, கர்மா நம்மளை தண்டிக்கிறது, இல்லைன்னா வாழ்த்துகிறது. அதனால அந்த ஏரியாவை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்ட்டார். அதுதான் அறம், வேற ஒண்ணுமே கிடையாது. பகுத்துண்டதெல்லாம் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுவதற்கு பேர் தான். நாம நிறைய கையில வச்சிருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம திருக்குறளை நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. பகவான் அதை சொல்லவே இல்லை. நீ எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதை மட்டும் கரெக்டா எடுத்துக்கிட்டு வாழ பழகி கொண்டால் வேற ஒருத்தனும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். இன்னொருத்தருது எனக்கு வேணும்னு நாம நினைக்கலன்னா கூட ஈட்ட ஆரம்பிச்சா இயற்கை எங்க போகும்? இயற்கைக்குள்ள இருக்கிறதானே எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கும். அந்த மாதிரி நாம் திருடாமல் கொள்ளையடிக்காமல் இருந்தாலே பகுத்துண்டுதல் அப்படிங்கிறது தான் அதுதான் மிகுபொருள் விரும்பாமை. இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறது தான் மிகுபொருள் உருப்பையாமையாக நமக்கு எடுத்து கூறுகிறார். அந்த மாதிரி நாம வாழ்ந்து வந்தால் நமக்கு அச்சமே தேவையில்லை. மறுபிறவி இருக்கோ இல்லை இங்க நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை பத்தி நாம கவலையே பட வேண்டாம். அவ்வாறு இல்லாமல் வாழும் போது இந்த வினை அவ்வப்போது நம்மை வந்து அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கும். நாம தப்பிக்கவே முடியாது. ஜிபிஎஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க எங்க போனாலும் விடாது. அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் துரத்தி அன்னன்னைக்கு டைரியில எழுதிக்கிட்டு தான் இருப்பான். அதன் பிணைப்பிலே சிக்கிக்கொண்டு விட்டாலும் நாம் நினைப்பது போல் அது சீக்கிரமாகவும் வராது. உடனடியாக வந்து தண்டிக்காது. அது சத்தம் போடாது, நான் வரண்டா அப்படின்னு சொல்லாது. ஆனால் அது மிக துல்லியமாக கணக்கு போடுகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் நாம் செயலாற்ற நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் கூட இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அலை போல் பரவச் செய்கிறது. யாரையும் காயப்படுத்தும் போது அதனால் உருவான வலி காணாமல் போவதே இல்லை. அதை நாம தெரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரியாம தண்டிச்சிட்டோம்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அது எங்கேயும் இல்லாம அன்னைக்கே உங்களுக்கு ஒரு மார்க், பிளாக் மார்க்கை போட்டு வச்சிடும். அவ்வளவுதான். அதே போல் யாருக்கும் உதவும் போதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வாரி வழங்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்சாலும் அந்த நன்மையுமே வீணாகாது வினை கொள்கையிலே அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் தான் நம் வாழ்க்கை. நாம் எல்லோரும் வினையாற்றுதல் என்னும் செயல் விவசாயம்தான் செய்ய வந்துள்ளோம். என்ன
வினையாற்றுதல்னா காரியமாற்றுதல். வினைனா வேற ஒன்றும் கிடையாது, காரியத்தான். எல்லா செயலும் விவசாயம் போலதான். நாம் விதைப்பது எதை? நடவடிக்கைகளால், வார்த்தைகளால், நினைவுகளால் மட்டுமே. நல்லதை விதைத்தால் நிம்மதி பெரிய மரமாக வளரும். கெட்டதை விதைத்தால் அதே மரத்தின் கீழ் வெப்ப நிழலில் நாமே ஒரு நாள் நிற்க வேண்டி வரும் அப்படிங்கிறதான் வினை கொள்கை கூறுகிறது. ஊழ், வினை, கர்மா என்றைக்குமே அவசரப்படுவதே இல்லை. அது உடனே பதில் தராது, அது எச்சரிக்கை கூட கொடுக்காது. அது அமைதியாக காத்திருக்கும். சரியான நேரம் வரும்போது ஒரு துளி கூட குறையாமல் பின்விளைவை துல்லியமாக திருப்பி தரும். நாம மறந்தாலும் ஊழ்வினை மறக்காது அப்படிங்கிறத மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நாம பயப்படணும்னு அவசியமே இல்லை. அப்படிங்கிறதும் நல்லது செய்வது, நன்மை செய்வது பயத்தால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். வினை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லது செய்யணுங்கிறதும் வினைக்கு பயந்து பயந்து செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு அது சொல்லுது. அதுவே ஊழ் நம்மை திருப்பி அடிக்கும் என்ற பயம் காரணமாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய செயல்ல அந்த ஊழ் நம்மளுக்கு திருப்பி அடிச்சிட வேண்டும் பயமே தேவையில்லை. இல்லைன்னா புண்ணியம் வராம போயிடுமோ அப்படிங்கிற அச்சமும் தேவையில்லை. துல்லியமா அது பூரா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அது நம் உணர்வாக குணமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் வினை கொள்கை சொல்றது. வினைங்கிறதே தூக்கி எறிஞ்சிரு, மறந்துரு. அது உன்னுடைய உணர்வுக்குள்ள பகுந்துட்டு வாழ்தல் தெரிஞ்சு போச்சுன்னா வினை கொள்கை நீ படிக்கணும்னு அவசியமே இல்லை. அது இல்லாக மாறாக இருப்பவன் ஊழ்வினை வரையிலே வீழத்தான் செய்வான். நம் மனசாட்சி அதுவே நமக்கான முதல் நீதிமன்றம். அங்கே தோற்றால் வெளியில் வென்றாலும் பயன் இல்லை அப்படிங்கிறதுதான். அங்க தோத்தாலும் வெளியில நீங்க என்னதான் வெற்றி பெற்றாலும் மாறவும் முடியாது. அங்கதான் நீ வெற்றி அங்க வாங்கிட்ட, கீழ் கோர்ட்ல வாங்கிட்ட, சுப்ரீம் கோர்ட்ல வாங்கிட்ட, இன்டர்நேஷனல் கோர்ட்ல நான் வின் பண்ணிட்டேன்னா கூட அங்க வின் பண்ணவே முடியாது. நீ மாட்டி தான் ஆகணும். இதெல்லாம் எவ்வளவு சினிமால மேல சித்திரகுப்தனும் எமனும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சும்மா உருவகம், அவ்வளவுதான். ஆனா வினைக்கொள்கை மட்டும் உண்மைதான். இதுதான் வினைக்கொள்கை என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது. நாம உலகிற்கு என்ன தருகிறோமோ அதே வலியுடன், வேதனையுடன், மகிழ்ச்சியுடன் பழமாக இப்பிரபஞ்சம் ஒரு நாள் நமக்கு திருப்பி தரும். இது மந்திரம் இல்லை. இது விதி என்று சொன்னாலும் உண்மையில் விதி இல்லை. இது வாழ்க்கையில் ஒரு சமநிலை, அவ்வளவுதான். அணுகுமுறையில் சமநிலை என மாறினால் வினை, விதி, ஊழ் அது இல்லாமைதான். ஒன்று நிச்சயம், ஊழ் தாமதிக்கலாம், ஆனால் நாம் ஒருபோதும் தவறாது சமநிலை உணர்வுடன் வாழ்வதே வாழ்க்கையின் யதார்த்தம். இதைதான் பகவான் நமக்கு திரும்ப திரும்ப கூறுகிறார். அதனால அப்படி வாழ பழகினால் வினை கொள்கையை பற்றி கவலையே இல்லை. வாருங்கள் ஐயா, திரு பொன் விஜயகுமார் அவர்களை சமணம் கூறும் வினை கொள்கையை விலாவாரியாக எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அழைக்கிறோம். அதற்கிடையே ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ லேட்டஸ்டாக மீடியாவில் ஐயா அவர்கள் அதிகமாக அதுவும் ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அவரை பற்றி நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சமண பேரவையின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஐயா NC ஜீவகனுடைய மைத்துனர். அதனால நமக்கு நல்லாவே தெரியும் அவர் எவ்வரி இயர் இங்கே வந்துட்டு இருக்காரு. நம்ம சாரை பற்றி ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் தேவையில்லை. இருந்தாலும் சொல்லணும்னு ஒரு கடமை இருக்குல்ல. ஐயா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் MA முடிச்சிருக்காரு, BM முடிச்சிருக்காங்க, MA ஜெயனாலஜி. இப்போ நான் சொன்ன வினை கொள்கைலாம் உங்களுக்கு விலாவரியாக சொல்லுவார். நான் ஏதோ ஜெயனாலஜியில் இல்லாமல் வெளியில் அள்ளி போட்டு உங்கள்கிட்ட கொட்டியிருக்கேன். சரியா இல்லையானு இப்போ கமெண்ட்டாக கூடி பார்ப்பாருங்க. அவர் அதில் PhD வேற பண்ணியிருக்காரு. நான் சும்மா தற்கொலைத்தனமாக பேசினது தான். ஒரு PhD பேசுறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. நல்ல ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறார். பல ஆண்டுகள் இருந்து பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆசிரியராக இருக்கும்போது ஃபார்மல் எஜுகேஷன் தான். உங்களுக்கு பாடம் நடத்துவார், மார்க் போடுவார், சர்டிஃபிகேட் கொடுப்பார். இப்போ இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ம வினை அனுபவத்தில் உங்களுக்கு வந்தா என்ன கிடைக்குங்கிற அறிவுறுத்த வந்திருக்கிறார். 2 எஜுகேஷனுமே அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஜெயனாலஜி PhDங்கிறது இன்ஃபார்மல் எஜுகேஷனில் கொடுக்கப்பட்டது. MA BEdங்கிறது ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட். 2 சர்டிஃபிகேட்டையும் நமக்கு முன்னாடி காட்டாம பேச போகிறார். நான் உங்களுக்கு அதை தெரிவித்திருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ பொன் விஜயகுமார் ஜெயின் அவர்கள்
அவங்க தகப்பனார் பேர் பொன்னுசாமி ஜெயின். இதே பேரில் தான் 2 நாளைக்கு முன்ன ஒருத்தர் வந்து பேசினார். திருக்கோவிலூருக்கு அருகில் உள்ள கீழ்ப்புத்தூர் பூர்வீகம், வந்தவாசியில் பல காலமாக வசித்து வருகிறார். அது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ஸ்கூலுக்கு போனோம். அது எங்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது, இப்போ அவர் காலத்துலேயும் அப்படி தான் இருந்துருக்கு. இடைநிலை ஆசிரியராக இருந்து இப்போது பின்னாடி தமிழ் ஆசிரியராக பணியாற்றி நடுநிலை பள்ளி ஆசிரியராக பதவி பெற்று உயர்வு பெற்று ஓய்வு பெற்றுள்ளார். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் படிச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் ஜெயினாலஜி படித்து பிஹெச்டி வாங்கியிருக்காரு, முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்போ 2000 நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு, நீங்கள் அப்புறமா சர்டிஃபிகேட் வாங்கிங்க. இப்போ 2006ஆம் ஆண்டு தமிழக அரசு நல்லாசிரியர் விருது, அதுக்கப்புறம் 2009 தேசிய நல்லாசிரியர் விருது, இப்போ பகவான்கிட்ட ஒரு விருது வாங்கி வச்சிருக்காரு, அதை எடுத்து காட்டுவாருப்பா. இப்போ என்னங்க செய்றீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இருந்துக்கிட்டு தானே இருப்பாங்க எப்பயுமே. இதெல்லாம் பண்ணீங்க, இப்போ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ இவர் என்னன்னா சமண பேரவை அப்படிங்கிற ஒரு பொது நிறுவனம், பொது குழு, அது நம்ம எல்லாருக்குமே அதில் முதன்மை தலைவராக இருந்து நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல சர்ச்சைகளை நேரடியாக சென்று அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்திலேயுமே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் என்று இந்த நேரத்திலே கூட்டிக் கொண்டு ஐயா அவர்களை மேலும் மேலும் சிறப்பாக அருமையாக உரையாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் வரத்திருக்கிறேன். மிக்க நன்றி.